வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு தொற்று நோய்கள் பரவல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 11,776 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேரளாவில் தொடர்ந்து அடுத்தடுத்த அதிர்ச்சி. ஒரே நாளில் 11,770 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வேகமெடுக்கும் எலிக்காய்ச்சல் 2 பேர் பலியாகி சம்பவம் கேரளா மாநிலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு தொற்று நோய்கள் பரவல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் எலிக்காய்ச்சல் பாதிப்புக்கு 2 பேர் பலியாகி இருப்பதுடன் காய்ச்சல் பாதிப்புக்காக ஒரே நாளில் 11,000க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த மாநில சுகாதாரத்துறை அதிர வைத்துள்ளது. கேரளா சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள தற்போதைய அதிகாரப்பூர்வமான தரவுகளின்படி மாநிலத்தில் பல மாவட்டங்களில் எலிக்காய்ச்சல் தாக்கம் வேகமாக பரவி வருகிறது. எலிக்காய்ச்சல் பாதிப்புக்கு ஆளாகி இதுவரை 2 பேர் உயிரிழந்து போயிருக்கிறாங்க. மேலும் புதிதாக 9 பேருக்கு எலிக்காய்ச்சல் பாதிப்பு இருப்பது மருத்துவ பரிசோதனைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலில் எலிக்காய்ச்சல் என்பது லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற பாக்டீரியாவால் மனிதர்களுக்கு விலங்குகளுக்கும் ஏற்படும் ஒரு விதமான பொதுவான தொற்று பாதிப்பாகும். தொற்று பாதித்த எலி மற்றும் நாய் போன்ற விலங்குகள் சிறுநீர் கலந்த நீர்நிலைகளை தேங்கியுள்ள மழைநீர் அல்லது மாசுபட்ட சுற்றுச்சூழல் மனிதர்களுக்கு ஏற்படும் நேரடி தொடர்பின் காரணமாக இந்த தொற்று வேகமாக பரவுகிறது என்று எச்சரித்துள்ளாங்க. எலிக்காய்ச்சல் மற்றும் மழைக்கால பருவநிலை மாற்றங்களால் கொசுக்கள் மூலம் பரவக்கூடிய பிற கடுமையான நோய் தொற்றுகள் கேரளாவில் கணிசமான அதிகரித்துள்ளது. சுகாதாரத்துறையின் தற்போதைய நிலவரப்படி புதிதாக 12 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பும் 8 பேருக்கு மலேரியா பாதிப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தவிர குடல் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய ஸ்கில்லா பாக்டீரியா பாதிப்பு மேலும் 6 பேருக்கு கண்டறியப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே கவலையும் ஏற்படுத்தியுள்ளது. கேரளா முழுவதும் மாவட்ட அரசு மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதார மையங்களில் காய்ச்சல் பாதிப்புடன் வருவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் மிரட்டும் வகையில் உயர்ந்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் மாநிலம் முழுவதும் 11,776 பேர் கடுமையான காய்ச்சல் மற்றும் அதனுடன் தொடர்பு பாதிப்புகளுக்கு சிகிச்சை பெற மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மழைநீர் தேங்கும் இடங்களில் பொதுமக்கள் வெறும் கால்களுடன் நடப்பதை தவிர்க்க வேண்டும் என்று காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் சுய மருத்துவம் செய்து கொள்ளலாம். உடனடியாக அரசு மருத்துவமனைகளை அணுக வேண்டும் என்று கேரளா சுகாதாரத்துறை தீவிர விழிப்புணர்வுடன் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறாங்க. இந்த செய்தி அந்த மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.